அழகான ஒரு மாலை பொழுது, அதுவும் இந்த ஒரு வளாகத்தை நான் இன்றுதான் பார்க்கிறேன். நிறைய நேரம் இங்கு வந்துள்ளேன். ஆனால் அந்த பள்ளியோடு அப்படியே திரும்பி விடுவேன். அந்த பள்ளிக்கு பின் இருக்கிற வளாகம் இவ்வளோ பெரியதா அப்படி என்று இன்னைக்குத்தான் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். எனவே இந்த வளாகத்தை பார்க்கும் போதே இந்த பிள்ளைகளுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாலை நேரத்திலே I would like to greet and wish our chief guest and the chairperson and director of St. Anthony Public School and the principal, Mrs. Lydia George, and the friend of Mr. George Srinivasan, and all the parents and the staff members and my dear children and friends and well-wishers of the Rotarian and bank manager, for everyone, good evening to you. I don't want to go beyond this. Just a nutshell. Already chief guest has told you how to the parent to be a child. The same thing, only 3 things I would like to tell you for the parents. My dear parents, we know your difficulties, your struggle, your challenges in your family life with your child and children. Among all this, your consent your child every time. So every day listen your child, take care and listen, consent what they are doing in the school and to listen them, because nowadays many parents they are not listening because they are very பரபரன்னு உலகம். அதனால் பிள்ளைங்களை கூட கவனிக்க நேரம் இல்லை. Once they have completed the school studies, then they will put it in the tuition center. No, they have to be. First one is listening. The second one is you take time, interact with the student, with the child, not only the small, even though grown up. A small story. One day a boy, not a small boy, it's 8th or 9th. He never looked at his daddy because every morning he goes and come at the evening at 11 o'clock. You don't know what he is doing, what he is running. See, plan for one day. ஒரு நாள் பிளான் பண்ணிட்டான். அப்பாட்ட இன்னைக்கு பேசுறது அப்படி. He was waiting for his arrival of his father. 11 மணிக்கு வர்றார், பெல் அடிக்கிறார். மேலே இருந்து ஓடி வரும். வந்து திறந்தோன்னு கேட்குறான், அப்பா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? இவருக்கு எரிச்சல், போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். The next day also again he came at 11. He asked the same அதே கேள்வி கேட்குறான். அவர் வந்து போட இப்போ தான் வந்திருக்க, சாப்பிடணும், குளிக்கணும், போயிட்டான். The third day also again he came and opened the door and asked the same question. அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. போய் சாப்பிட்டாரு, படுத்துட்டாரு, பையனை 2 அடி அடித்தாரு. he is going and crying on his bed. திரும்ப வர்றார், கேட்குறார், என்னப்பா நீ தினமும் இப்படி கேட்டுட்டு இருக்கியே, வாட் இஸ் த என்ன உனக்கு வேணும்? இல்லைப்பா நான் ஒன்றும் கேட்கலையே, ஐ வாண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம்னு தான் கேட்கும், அது சொல்லக்கூடாதா? அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், எனக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா சம்பளம்ப்பா. அப்போ நான் காலையில் போய் நைட்டு வரேன் பாரு, அப்போ எத்தனை மணி நேரம் பார்க்க, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னா. உடனே பையன் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு தலைவணியை தூக்குனானா. அதுலேருந்து ஒரு 1000 ரூபா தலைவணி கடையிலேருந்து எடுத்துருந்தாங்க. இந்த 1000 ரூபா வச்சுக்கோங்க, என்னோட 1 மணி நேரம் இங்கே இருக்கணும் அப்படின்னு பையன் சொல்லி கொடுக்குறான். அதனால் பேரண்ட்ஸ், பிள்ளைங்க வந்து சின்னவங்களாக இருக்கான், வெரி இன்டெலிஜென்ட். தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம், தே டீச் யூ. இன்னும் வருங்காலம் அப்படி தான் இருக்கும். For all the parents, இப்போ பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, they don't want to say any correction, anything to the child. அவங்களுக்கு வந்து சைல்டை கரெக்ட் பண்ணணும் சொன்னாவே பயம்.
நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டர் your children going to teach you everything. டெக்னாலஜி எல்லாம் தான் அவங்க தான் டீச் பண்ண போகிறாங்க. அதனால் you spend at least an hour or off to interact with your child. Your children என்ன செய்கிற, என்ன படிக்கிற, who are your friend, உன் ஃப்ரெண்டு யார், உன்னுடைய அட்மாஸ்பியர் என்ன, ஸ்கூலில் எப்படி இருக்காங்க பேசணும். அதுக்கு listening, then interact. Then the third one is accompaniment, உடனிருப்பு. அது ரொம்ப 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 முக்கியம் இந்த காலத்தில். பேரண்ட்டுடைய உடனிருப்பு பிள்ளைங்களுக்கு எய்தர் இட் கேர்ள் ஆர் பாய் இல்லாதனால தான் என்ன செய்கிறாங்க, சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் தே ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் யுவர் ஹோம். புரியுதா? உங்களுடைய உடனிருப்பு இல்லை. அந்த அக்கம்பனிமெண்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். பிள்ளைங்களை கேட்கணும், பேசணும், என்ன வேணும்னு. வி ஷுட் நாட் நெக்லெக்ட். வளர்ந்துருச்சு, பையன் வளர்ந்துட்டான், 12th படிக்கிறான், அப்படி படிக்கிறான், அவன் எப்படியா போய்கிட்டான். நோ நோ நோ, இட்ஸ் வெரி ராங். இந்த 3 காரியம் மட்டும்தான் ஐ வாண்டட் டு சே யுவர் பேரண்ட். லிசன், கவனம், காது கொடுத்து கேளுங்க அவங்க சொல்கிறத. யூ கேன் ஸ்பெண்ட் டைம். தென் உங்களுடைய உடனிருப்பு பிள்ளைங்களுக்கு வீட்டை விட்டு கடைசி வரைக்கும் உங்கள் உடனிருப்பு இந்த பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இது 3 தான். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் எ ஸ்கூல் where they are giving quality education. குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறது வெகு சொற்பம். நிறைய ஸ்கூலில் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்காது. குவான்டிட்டியாக சேர்த்துக்குவாங்க, பட் they will not give any quality education. But here in Antony School, I know for the past 10 years how much struggle and suffering and effort they have taken to bring up the school. And there are so many ups and downs. இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா I appreciate Mr. George, the director and manager, and Mrs. Lydia George, the principal and all the staff members. Because of their hard work, the school made such a great heights today after the 10th year and stepping into the 11th year. So my dear parents, your support is very much needed for the school. Your unwavering support. தளர்ச்சியான உங்கள் சப்போர்ட்டு பிள்ளை இந்த ஸ்கூலுக்கு எப்போது இருந்துகிட்டு இருக்கணும். பிகாஸ் த ஸ்கூல் இஸ் எ கிஃப்ட். இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இருக்குன்னா இது ஒரு கொடை. எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூலும் இருந்துட முடியாது. அதனால் இந்த ஸ்கூல் இந்த இடத்துல வச்சு, இந்த லொக்காலிட்டியில், இந்த லொக்கேஷனில் இந்த ஸ்கூல் வச்சு அவங்க படுகிற கஷ்டம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ யூ கேன் பிரிங் யுவர் சைல்டு ஹியர் அண்ட் லிசன் ஹவு தே ஆர் டீச்சிங், ஹவு தே ஆர் கிவிங் ஆல் த ப்ராக்டிஸ், everything. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பேரண்ட்டு, you never neglect this school in this locality. So this is my humble request to your parents. Then my dear children, I am very much appreciate, I am very glad and appreciate all the students who have received award and certificate and national award, everything. So parents எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க பார்க்கலாம். நல்லா தட்டுங்க. நீங்கள் தட்டாமல் யார் பிள்ளைங்களுக்கு தட்ட போகிறா? அதனால் இதே போல் நீங்கள் யூ கேன் கம் அப் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து everything. And also they read in the report for the consecutive 6 years within this area. They are the topmost school. 100% result. They secured 100%, 100% வெற்றி 6 வருடமாக தொடர்ந்து கொடுத்துருக்காங்கன்னா, அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மேனேஜிங் ட்ரஸ்டி மேடம், தென் ஸ்டாஃப், பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்லா நல்லா தட்டுங்கப்பா. கைத்தட்ட வி கெட் பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும் உடம்புல. ஓகே, ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் only 3 points like a parent. You need to work hard. The second one is to have perseverance, விடாமுயற்சி. The third one is self-confidence. இது 3 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு ஐ ஃபைண்ட் அப். ஒரு கிளாஸில் ஒரு ஆசிரியர் போனால் அவங்கள பாடம் எடுக்க. அப்போ அவர் சொன்னாரா, நான் சின்ன பிள்ளையில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா, நான் வந்து ஐ லவ் கவிதா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பசங்களாம் முழிக்கிறாங்களா, எங்கடா கவிதா, நம்ம ஸ்கூலில் ஒருத்தருமே இல்லையே அப்படி. அப்போ ஒரு பையன், என்ன சார், எப்போ சார் நீங்கள் கவிதாங்கிற லவ் பண்ணிங்களா சார் அப்படி. ஐயையோ அதெல்லாம் இல்லைப்பா, நான் சொல்கிறேன் கேளு. அப்போ விளக்கம் கொடுத்தாராம், கானா கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்.
வீணா விடாமுயற்சி, தானா தன்னம்பிக்கை. இதை நான் என் வாழ்நாள் முழுக்க நான் ஐ லவ், அதை நான் விரும்பினேன், நேசித்தேன். அதனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி ஒரு நிலையில் எனக்கு நிற்க முடிந்தது என்று. அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட், யூ ஆல்சோ ஹாவ் இட் ஹார்ட் ஒர்க் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் பர்சிவரன்ஸ். டோன்ட் பி when you fail, don't worry, you can go ahead of one step, then vidamuyarchi, then you can have a self confidence. So the last Abdul Kalam says for all the students, every day you have recite 5 phrases. One, I am the best. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எவ்ரிடே சொல்லணும். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. I am the best. Second one is I can do it. Third one is God is always with me. Fourth one is I am a winner. Fifth one is today is my best day. இது அஞ்சும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒவ்வொரு பிள்ளையும் பையனும் பொண்ணும் சொல்லணும்னு அப்துல் கலாம், நம்முடைய அப்துல் கலாம் சார் சொல்லிட்டு போயிருக்காரு. அதற்கு ஒருவர் என்னிடம் நான் ஒரு மாதிரி இது போகிற ஒரு மேடையில் பேசினப்ப, அப்போ அந்த பையன் அநேகமாக 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாளாக இருக்கும். இப்போ நீண்ட வருடங்களுக்கு பிறகு என்னை சந்திக்கும் போது அந்த மாணவன் என்னிடம் நீங்கள் எங்கள் ஸ்கூலில் பேசும்போது இது மாதிரி சொன்னீங்கல்ல, அதனால் எவ்ரிடே ஐ ரிசைட் ஆல் தீஸ் 5 phrases. 5 காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய பொசிஷனில் கவர்மெண்ட்டில் இருக்கிறேன், அதுக்கு இந்த 5 phrases தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட், யூ கேன் ஒன்ஸ் அகெயின் லிசன். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்?